சில வலிகள் நம்ம இதயத்தோட ஆழத்துல ஒரு மௌனமான புயல் மாதிரி தங்கிடும். அத வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. குறிப்பா நாம உயிருக்கு உயிரா நேசிக்கிற ஒரு உறவுல பிரிவு வரும்போது அந்த வலி நம்மளையே கேள்வி கேட்க வைக்கும். நான் என்ன தப்பு செஞ்சேன்? இந்த ஒரு கேள்வி மட்டும் போதும் நம்ம தூக்கத்தையே கெடுக்கிறதுக்கு. இன்னைக்கு நாம மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில நடக்கிற இந்த ஆழமான வலிய பத்தி தான் பேச போறோம். ஏன் அவங்க தங்கள முழுசா அர்ப்பணிச்சும் கடைசியில தனிமையில விடப்படுறாங்க? அந்த வலியோட சாம்பல்ல இருந்து ஒரு ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி அவங்க எப்படி மீண்டு வராங்கன்றத நாம ஒன்னா சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கைய ஒரே வரியில சொல்லணும்னா அது இதுதான். அவங்களோட ஒவ்வொரு அசைவிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் மத்தவங்களுக்கான உழைப்பு, தியாகம் இது ரெண்டும் கலந்திருக்கும். ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி அரேஞ்ச் பண்றதுல இருந்து குடும்பத்துக்கே ஒரு கஷ்டம்னா முன்னாடி வந்து நிக்கிறது வரைக்கும் அவங்க தான் எல்லாத்துக்கும் தூண். உறவுகளை அவங்க வெறும் உணர்ச்சியா பாக்குறதே இல்ல, அது ஒரு புனிதமான கடமை. அதுக்காக தன்னை முழுசா அர்ப்பணிக்கிறவங்க. அவங்க அன்புல ஆர்ப்பாட்டம் இருக்காது, ஆனா அது ஒரு ஆழமான நதி மாதிரி, அமைதியா உறுதியா என்னைக்கும் வற்றாம ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க மத்தவங்களுக்காக உங்க நேரத்தை, உங்க சக்திய, உங்க சந்தோஷத்தை எல்லாத்தையுமே தியாகம் பண்றீங்க. நீங்க கட்டுன ஒரு அழகான கோட்டையில மத்தவங்க சந்தோஷமா வாழ்றாங்க. ஆனா உங்களுக்கென அங்கே ஒரு சின்ன அறை கூட இல்ல. கடைசியில ஒரு சின்ன அங்கீகாரம் கூட கிடைக்காதப்போ, ஒரு நன்றிங்கிற வார்த்தை கூட காதுல விழாதப்போ அந்த சுமை உங்க இதயத்தை எப்படி அழுத்தும்? அது கண்ணுக்கு தெரியாத ஒரு பெரிய மலைய நம்ம தோள் மேல வச்ச மாதிரி இருக்கும் இல்லையா? இந்த உணர்வை தான் மகர ராசிக்காரங்க அவங்க வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சுமந்துட்டு இருக்காங்க. மகர ராசிக்காரங்களோட இந்த ஆழமான உணர்வு பயணத்துல அவங்களுக்கான தீர்வுகளை கண்டுபிடிக்க நீங்களும் எங்களோட சேர்ந்து பயணிக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களோட ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த புரிதல் உள்ள குடும்பத்துல ஒருத்தரா இணைஞ்சுக்கோங்க. உங்க ஆதரவு இது மாதிரி இன்னும் ஆழமான பதிவுகளை உருவாக்க எங்களுக்கு ஒரு பெரிய உத்வேகமா இருக்கும். சரி, இப்போ நாம மகர ராசியோட உலகத்துக்குள்ள போகலாம். அவங்கள புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அவங்களோட உள்ளார்ந்த குணத்தை புரிஞ்சுக்கணும். வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு அவங்க பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தெரியலாம், ஆனா உண்மையில அவங்க மௌனமா பல சுமைகளை தாங்குற நாயகர்கள். தன்னோட வலிய வெளிக்காட்டிக்காம மத்தவங்களோட சந்தோஷத்துக்காக உழைக்கிற உண்மையான ஹீரோக்கள் அவங்க. ஜோதிடத்துல காலச்சக்கரத்தோட 10வது வீடுதான் மகரம். இது தொழில், கர்மா, கடமை இது எல்லாத்தையும் குறிக்கிற இடம். இதை எப்படி சிம்பிளா யோசிப்போமே. ஒரு கம்பெனியோட சிஇஓ எப்படி அந்த கம்பெனியோட நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் பொறுப்பா இருக்காரோ, அதே மாதிரி மகர ராசிக்காரங்க தங்களோட உறவுகளுக்கு சிஇஓ மாதிரி. அதனாலதான் அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும், குறிப்பா உறவுகளை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி, ஒரு கடமை மாதிரி ரொம்ப சரியா பொறுப்பா கையாளுவாங்க. காதல், பாசம் இது எல்லாம் தாண்டி அது அவங்களுக்கு ஒரு புனிதமான பொறுப்பு. இந்த குணங்களையெல்லாம் தான் மகரத்தோட அடையாளம். ஓய்வில்லாத உழைப்பு, மத்தவங்களோட சுமைகளை தயக்கமே இல்லாம தன்னோட தோள்ல ஏத்துக்கிற மனசு, மனசுக்குள்ள புயலே அடிச்சாலும் வெளிய அமைதியா இருக்கிற பக்குவம், செஞ்ச உதவிக்கு ஒரு நாளும் பேர் தேடாத குணம், ஒரு தடவை வாக்கு கொடுத்துட்டா அதுலேருந்து பின் வாங்காத நம்பகத்தன்மை, இது எல்லாமே ரொம்ப நல்ல குணங்கள் தான். ஆனா வாழ்க்கையோட மிகப்பெரிய முரண்பாடு என்ன தெரியுமா? எந்த குணங்கள் அவங்கள உயர்த்துச்சோ அதே குணங்கள் தான் பிற்காலத்துல அவங்களோட ஆழமான வலிக்கும் காரணமா மாறிடுது. அப்போ ஒரு கேள்வி வருது இல்லையா? இவ்ளோ தியாகம் பண்ற, இவ்ளோ நல்ல குணங்கள் இருக்கிற மகர ராசிக்காரங்க ஏன் உறவுகள்ல இப்படி ஒரு மோசமான பிரிவை சந்திக்கிறாங்க? அவங்க வாழ்க்கையே இப்படி ஒரு முள்பாதைக்கு தள்ளப்படுது. வாங்க அதுக்கான ஆழமான காரணங்களை இப்ப நாம பார்க்கலாம். இங்கேதான் எல்லா பிரச்சனைக்குமான ஆணிவேரே இருக்கு. வெளியிருந்து பாக்குறவங்களுக்கு மகரம் ஒரு பொறுப்பான, கடமை தவறாத மனுஷனா தெரியறாங்க. அவங்க கிட்ட சொன்னா போதும் எல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறாங்க. ஆனா மகரமும் அந்த பொறுப்புகளை ஒரு பெரிய பாரமா உணருது. எவ்ளோ வேலை கொடுத்தாலும் தாங்குவாங்கன்னு உலகம் அவங்கள ஒரு கருவி மாதிரி பயன்படுத்தும் போது அவங்க மனசுக்குள்ள யாராவது என்கிட்ட வந்து நல்லா இருக்கியான்னு கேட்க மாட்டாங்களான்னு ஏங்குறாங்க. மத்தவங்க கண்ணுக்கு அவங்க ஒரு மெஷின், ஆனா அந்த மெஷின்குள்ள இருக்கிற இதயம் அங்கீகாரம் கிடைக்காததால நொறுங்கி போயிட்டு இருக்கிறது யாருக்குமே தெரியறதில்ல. மகர ராசிக்காரங்க எடுத்தோம் கவிழ்த்தோன்னு பிரிவை பத்தி யோசிக்க மாட்டாங்க. அது அவ்ளோ சுலபம் இல்ல. அவங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் போராடுவாங்க, சரி பண்ண முயற்சிப்பாங்க, ஏன் தங்களே மாத்திக்க கூட தயாரா இருப்பாங்க. ஆனா எப்போ அவங்களோட தியாகத்துக்கு எந்த மதிப்புமே இல்லையோ, செஞ்ச உதவிக்கு ஒரு நன்றிங்கிற வார்த்தை கூட இல்லையோ, அவங்க இருக்கிறது யாருக்குமே ஒரு பொருட்டா தெரியலையோ, அப்போதான் வேற வழியே இல்லாம கண்ணீரை உள்ளுக்குள்ள அடக்கிக்கிட்டு கனத்த இதயத்தோட அந்த கடைசி முடிவான பிரிவை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜோதிட ரீதியாவும் பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களோட உறவு சிக்கல்களுக்கு ஆழமான காரணங்கள் இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா இப்ப குரு பகவான் அவங்களுக்கு நஷ்டங்களை கொடுக்கற வீட்டுக்கு அதிபதியா வர்றார். இதனால அவங்க பிள்ளைங்களுக்காக எவ்வளவு தியாகம் செஞ்சாலும் அந்த உழைப்பு வீணா போற மாதிரி ஒரு உணர்வு வந்துரும்.
அதே மாதிரி செவ்வாய் பகவான் பாதகங்களை செய்யற வீட்டுக்கு அதிபதி. அதனால கூட பிறந்தவங்களுக்காக என்ன செஞ்சாலும் சிக்கல் தான் வரும். வாழ்க்கை துணையை குறிக்கிற சந்திரன் 7ஆம் வீட்டு அதிபதி. இதனால கணவன் மனைவிக்குள்ள ஒரு முழுமையான புரிதல் வர்றதுல பிரச்சனை. தந்தைக்காரகனான சூரியன் 8ஆம் வீட்டு அதிபதியா வர்றதால அப்பா வழி உறவுகளையும் மனக்கசப்புகள். இப்படி ஒவ்வொரு முக்கியமான உறவுமே கிரகங்களால சோதனைக்கு உள்ளாகுது. ஒருத்தரோட ஜாதகத்துல சனி, செவ்வாய், ராகு, சந்திரன் மாதிரி கடுமையான கிரகங்கள் ஒன்னா சேரும்போது அப்பாப்பா மகர ராசிக்காரங்க படுற வேதனைய சொல்லவே முடியாது. ஆறுதலுக்காக வீட்டுக்கு போனா அங்க நிம்மதி இருக்காது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனா அங்க பிரச்சனை, கடைசில மன அமைதிக்காக கோயிலுக்கு போனா அங்க கூட மனசு ஒரு நிலையில நிக்காது. எங்க போனாலும் நிம்மதி இல்லாம ஒரு தனிமைச் சிறையில மாட்டின மாதிரி ஒரு மூச்சு முட்டுற உணர்வை அனுபவிப்பாங்க. சரி, இப்படிப்பட்ட சூழல்ல தவிர்க்கவே முடியாத ஒரு பிரிவு நடக்கும்போது அந்த வலிய மகர ராசிக்காரங்க எப்படி எதிர்கொள்றாங்க? மத்த ராசிக்காரங்க மாதிரி அவங்க தன்னோட துக்கத்தை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அவங்க அதை எதிர்கொள்ற விதமே ரொம்ப தனித்துவமானது. அதே சமயம் ஒரு மலை மாதிரி ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஆமா, நீங்க கேட்டது சரிதான். உறவுகள் முறிஞ்சு இதயம் சுக்குநூறா உடைஞ்சு போனாலும் சரி, அவங்க மத்தவங்க முன்னாடி உட்காந்து அழவே மாட்டாங்க. கண்ணீர் விடுறத அவங்க ஒரு பலவீனமா, ஒரு தோல்வியா நினைக்கிறாங்க. நான் உடைஞ்சு போயிட்டேன் இந்த உலகத்துக்கு காட்டவங்க விரும்பல. அதனால தன்னோட வலிய ஒரு ரகசிய பெட்டில வச்சு தங்களுக்குள்ளேயே பூட்டிக்குவாங்க. கண்ணீருக்கு பதிலா அவங்க உழைப்ப ஒரு ஆயுதமா எடுக்கறாங்க. மனசுல இருக்கிற வலிய மறக்க, அதோட கவனத்தை திசை திருப்ப அவங்க தங்கள வேலையில மூழ்கடிச்சுக்குவாங்க. 12 மணி நேரம் 15 மணி நேரம்னு வேலை செய்வாங்க. ரெஸ்ட் எடுத்தா அழுக வந்துரும்னு பயந்து அழுகைக்கு ஒரு நிமிஷம் கூட நேரம் கொடுக்காம உழைப்பால தன்னோட வலிய சமாதானப்படுத்துவாங்க. இது அவங்களுக்கு ஒரு தியானம் மாதிரி. வலியோட உச்சகட்டத்துல உழைப்ப கேடயமா பயன்படுத்துற அவங்க அதிலிருந்து எப்படி மீண்டு வராங்க? அவங்களோட இந்த மீட்சி பயணம் ஒரு பெரிய வீரகாவியம் மாதிரி. வலியிலிருந்து ஞானத்தை நோக்கி அவங்க எப்படி பயணிக்கிறாங்கன்னு நாம இப்போ பார்க்கலாம். அவங்களுடைய மீட்சி பயணம் இந்த 3 படிகளை கொண்டது. முதல் படி வேலையில முழு கவனத்தையும் செலுத்துறது. இது நிகழ்காலத்தோட வழியிலிருந்து தப்பிக்க ஒரு தற்காலிக வழி. 2வது படி தனிமையில ஆழ்ந்த சுய பரிசோதனை. நான் எங்க தப்பு செஞ்சேன், இந்த உறவுல நான் கத்துக்கிட்ட பாடம் என்னன்னு அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டு கடந்த கால காயங்கள்ல இருந்து பாடம் கத்துக்கிறாங்க. 3வது மற்றும் கடைசி படி தெய்வ வழிபாடு. இதன் மூலமா எதிர்காலத்துக்கான நம்பிக்கைய உருவாக்கி இழந்த சக்திய திரும்ப பெறுவாங்க. ஆனா ஒரு விஷயம், இந்த குணமடைதல் ஒரே நாள்ல நடந்துராது. அது ஒரு உடைந்த சிலைய திரும்ப ஒட்ட வைக்கிற மாதிரி ரொம்ப மெதுமான படிப்படியான பயணம். அங்குலமா தான் அவங்க முன்னேறுவாங்க. அவங்க ஜாதகத்துல நடக்கிற தசா புத்திகளை பொறுத்து இந்த வலியிலிருந்து முழுசா வெளியே வர சில மாசங்கள் இல்லைன்னா சில வருஷங்கள் கூட ஆகலாம். அதனால நீங்க ஒரு மகர ராசிக்காரரா இருந்து இந்த வலியை அனுபவிச்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பொறுமையா இருங்க. உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க. உங்களுக்கு தேவையான நேரத்தை கொடுங்க. இந்த வரிய நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் மகரத்தோட தத்துவம். மனசே, நான் சொல்றத கேளு. உன்னை தனியா விட்டா நீ பழைய நினைவுகள்ல மூழ்கி என்ன பலவீனப்படுத்திடுவ. அதனால என் வேலைக்கு நீ துணைக்கு வான்னு தன்னோட மனசோட தினமும் ஒரு யுத்தம் நடத்தி அதுல ஒவ்வொரு நாளும் ஜெயிக்கிறாங்க. மத்தவங்க பணத்துக்காக பதவிக்காக உழைக்கலாம். ஆனா மகரம் உழைக்கிறது தன்னோட மன அமைதிக்கான மருந்தாக. இந்த கஷ்டமான நேரத்துல ஆன்மீகம் அவங்களுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கும். குறிப்பா மனோபலத்துக்கும் தன்னம்பிக்கைக்கும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத சேவைக்கும் அதிபதியான ஆஞ்சநேயரை வழிபடுவது அவங்களோட மன அழுத்தத்தை குறைச்சு தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி இந்த வலியிலிருந்து வெளியே வர ஒரு சிறந்த ஆன்மீக வழியா இருக்கும். எல்லா இருட்டுக்கும் ஒரு விடியல் இருக்கு இல்லையா? அது மாதிரி மகர ராசிக்காரங்களோட இந்த வலி நிறைஞ்ச பயணத்துக்கும் ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவுல அவங்க முன்ன இருந்ததை விட வலிமையானவங்களா, ஞானம் நிறைஞ்சவங்களா ஒரு புதிய விடியலை சந்திப்பாங்க. ஆமா, எவ்ளோ பெரிய அடி விழுந்தாலும் சரி, எவ்ளோ பெரிய காயங்கள் அனுபவிச்சாலும் சரி, மகரம் ஒருபோதும் நிரந்தரமா நின்னுடாது. விழுந்த இடத்துல இருந்தே திரும்ப எழுந்து தங்களை ஒரு புதிய வலிமையான சிற்பமா செதுக்கிக்கிட்டு புது இலக்குகளை நோக்கி முன்னை விட வேகமா ஓட ஆரம்பிப்பாங்க. இதுதான் அவங்களோட இயல்பு. அவங்கள யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. இந்த வலி மிகுந்த அனுபவத்துக்கு பிறகு அவங்க உறவுகளை பாக்குற பார்வையே டோட்டலா மாறிடும். அது ஒரு ஞானம். இனிமே அவங்களுக்கு தேவை தன் மேல அதிக பாரத்தை சுமத்தாத ஒரு துணை, தன்னோட சின்ன உதவிக்கு கூட மனசார நன்றி சொல்ற குணம் இருக்கிற ஒரு உறவு. தங்கள் மாதிரியே உழைப்பால உயர்ந்தவங்களை அவங்க மதிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரியும் தங்களுக்கு என்ன வேணும், தங்களோட தகுதி என்னன்னு. அவங்க தங்களோட மதிப்பை உணர்ந்துட்டாங்க.
இத கேட்டுக்கிட்டு இருக்கிற மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்க தியாகத்தை, உங்க உழைப்ப, உங்க தகுதிய முழுசா புரிஞ்சுக்கிற ஒரு உறவு உங்களுக்காக எங்கேயோ ஒரு இடத்துல காத்துக்கிட்டு இருக்கு. நம்பிக்கைய மட்டும் விட்டுடாதீங்க. அந்த புதிய விடியல் ரொம்ப பக்கத்துல இருக்கு. மகர ராசியோட இந்த ஆழமான பயணத்தை பத்தின இந்த விளக்கம் உங்க மனசுல இருந்த பாரத்தை கொஞ்சமாவது குறைச்சு ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்துருக்கோன்னு நான் நம்புறேன். இந்த அலசல் உங்களுக்கு உதவியா இருந்திருந்தா தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணுங்க. உங்கள மாதிரி மகர ராசிக்காரங்களோட அனுபவங்களையும் உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ஸ்ல எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இன்னும் இது மாதிரி ஆழமான ஜோதிட விளக்கங்களை தொடர்ந்து பார்க்க எங்க ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள விளக்கத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.